நண்பர்களே, டிக்டாக் உள்பட கிட்டத்தட்ட 58 ஆப்ஸை வந்து இந்திய அரசாங்கம் பேன் பண்ணிட்டாங்க. இது பழைய செய்தி. உங்களுடைய போன்ல நீங்க டிக்டாக்கை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, அந்த டிக்டாக்ல நிறைய வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம போன்ல சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. தெரியலனா இந்த வீடியோவை அப்படியே தொடர்ச்சியா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய லைக்ஸ் கொடுத்துங்க நம்மளுடைய வீடியோவுக்கு. ஸோ லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ஊக்குவிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை முதல்ல கடைசிக்கு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். நான் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டிக்டாக்ல உங்களுடைய திறமைகளை நிறைய காட்டியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய டிக்டாக் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோலாம் என்ன ஆச்சு, இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய போன்ல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ரெண்டு மெத்தட் இருக்கு, ரெண்டு வழிகள் இருக்கு. அதை நீங்க கையாண்டீங்கன்னா ஸ்மூத்தா உங்களுடைய போன்ல டிக்டாக் வீடியோ. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. அது ஊரறிஞ்ச விஷயம். ஸோ இந்த டிக்டாக்ல உள்ள வீடியோ வந்து எப்படி நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி வைக்கிறது, ரெண்டு மெத்தட் சொல்லியிருந்தேன். டிக்டாக் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாட்டம் ரைட்ல, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா வீடியோவையும் வந்து நான் என்னோட ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். முதல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேவ் வீடியோ இருக்கும், சேவ் வீடியோ. ஸோ இதை நீங்க டேப் பண்றது மூலமா இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து உங்க போன்ல சேவ் ஆகும். அதாவது நீங்க எவ்வளவு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே சேவ் ஆகாது. நீங்க ஒரு வீடியோ நீங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க சேவ் வீடியோ அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்க அழுத்தினீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் சேவ் ஆகும். இது முதல் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவசி அண்ட் சேஃப்டின்னு இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் அண்ட் டேட்டான்னு இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் டேட்டான்னு இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ஆரோ போகுது, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்து கீழே 3 வகையான தலைப்புகள் இருக்கு. யுவர் ப்ரொஃபைல், யுவர் ஆக்டிவிட்டி, யுவர் ஆப் செட்டிங்ஸ். இதுல யுவர் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா யுவர் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இதுல பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம கமெண்ட் ஹிஸ்டரி, சாட் ஹிஸ்டரி, பர்ச்சேஸ் ஹிஸ்டரி, லைக், ஃபேவரட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ரிக்வெஸ்ட் டேட்டா ஃபைல், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரிக்வெஸ்டிங் a copy of TikTok data அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா tap download to request your data file. File will be take 1 to 2 days to process and it will then be available to download for up to 4 days. அதாவது நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து ஒரு நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 4 நாளுக்குள்ள உங்களுடைய டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபார் தமிழ் டெக் ஜிஞ்சர் ரிக்வெஸ்ட் பண்ணிருங்க. ஜூலை 5, 2020 பெண்டிங்ல இருக்கு. ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க போன்ல சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்க வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ண நினைச்சா கூட அப்லோட் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டிக்டாக்ல உள்ள வீடியோவெல்லாம் எப்படி நம்ம போன்ல சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு அழகா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பத்தியும் என்னுடைய சேனலை பத்தியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க இந்த முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.